சரி இரு கம்பி. நீங்கள் இறங்கி வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். மெதுவாக போகும், கம்பி கொத்தி போயிடும். கம்பி கலட்டி தான் இருக்குது, கீழே உள்ளதில். குனிஞ்சு போங்க, இன்னும் குனி கை. ஓ மெதுவா. இப்போ தலையை மெதுவாக. சரி. ஹாய் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு எதை காட்ட போகிறேன்னா, என் ஆர்டர் இருக்கு இல்லையா, இப்போ 2 நாளைக்கு முதல்ல குட்டி போட்டுச்சு. நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன், 2 வீடியோ போட்டுருவேன் சேனலில். ஸோ அந்த ஆடு வந்து இப்போ 2 நாள் குட்டி போட்டு, ஆனால் அந்த பால் மாடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு காம்பில் வந்து பால் லேசாக வருது, மற்றதில் வந்து வருது இல்லை, கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து எங்களோட வெட்டினரி டாக்டருக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்ன மெடிசின் கொடுப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டாக்டர் வந்த பிறகு எப்படி அதை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் என்ன சுச்சுவேஷனில் இருக்க ஆடு அப்படின்றத பாருங்கள். நீ பாருங்கள், கொலை சாப்பிடுது, ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த காம்பு வந்து சின்னதாகிட்டுது. இப்படி இருக்கல, நேரத்தோட பெருசாக தான் இருந்துச்சிங்க பாருங்கள். அங்கிட்டும் சின்னதாகிடுச்சு, கீழே வந்து பால் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் மக்களே, கொலையெல்லாம் சாப்பிடுது, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறது, தண்ணி குடிக்குது. இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் வந்த பிறகு தான் பார்க்கணும். ஸோ மக்களே, நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஆடு வளர்ப்பில் வர பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹே மக்களே, டாக்டர் வந்து வந்துட்டு போயிட்டார். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வரையிலே நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவன் முகத்தை காட்டுறதுக்கு. ஸோ அதனால் டாக்டர் வந்துட்டு போயிட்டார். என்ன மெடிசின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இதான் அவங்க வந்து 200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதில் ரெசிப்ட் தான் இது. மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு போனது தான் இது. ஸோ இதில் எழுதியிருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபரேட் வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு பவுடர் ஒன்று மாதிரி இருக்கும், சின்னதாக என்ன மாதிரி சாதாரண வந்து சீனி இருக்கு இல்லையா, கல் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி ஒத்தரம் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். அந்த மெடிசன் நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்கள், இதான் வந்து நான் அந்த யூஸ் சொன்ன மெடிசின். இதை பாருங்கள், இந்த மெக்னீசியம் சால்பேட்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் மாதிரியே இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கைக்கு. நீ பாருங்கள், பார்க்குறதுக்கு சுகர் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதில் நல்லா ஒரு பொடி கையளவு எடுத்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிடணும். கரைச்சி தண்ணி வெதுன்னு இருக்க நேரம் அந்த தண்ணியை எடுத்து ஆட்டு இருக்கு இல்லையா, அந்த குட்டி போட்டு ஆடு, அதில் அந்த பால் மாருக்கு வந்து கொடுத்து நல்லா உத்தரம் கொடுத்துடலாம். தண்ணி எடுத்து ஃபுல்லாக நனைச்சிட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதை நம்ம கரைச்சி எடுத்து தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சுடு தண்ணி, அதை வந்து நல்லா துணி நனைச்சி எடுத்து நல்லா வந்து உத்தரம் கொடுத்துடணும். அப்படி உத்தரம் கொடுத்தோம்னா ஒரு 3 டைம் கொடுக்குற நேரம் ஓகே ஆகிரும். ஸோ நான் வந்து ஒரு 3 டைம் காலைல அந்தைக்கும் பகலைக்கும் கொடுத்தேன். ஆட்டுக்கு வந்து அந்த கட்டியாக இருந்த தன்மை வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து குட்டி நல்லா பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு குட்டியை காட்டினேன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே மக்களே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பழைய பட்டி பாருங்கள். இதில் தான் நம்ம வந்து இப்போ 3 கிடாவை நம்ம போட்டிருக்கோம். பாருங்க, இந்த கிடா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நம்மளோட சின்ன பொட்டை ஒன்று குட்டி போட்டுருந்துச்சு, ஒரே ஃபர்ஸ்ட் முறை போட்ட குட்டி, பால் இருக்கலை. கிடைச்சதுலேருந்துமே மாட்டுப்பால் கொடுத்தேன் வளர்த்தேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்க்காடி அந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாகவே மாட்டுப்பால் கொடுத்தேன் வளர்த்தேன். இப்போ நல்லா உஜாராக இருக்குது. அதோட சனன் நம்மளோட போட்ட குட்டி தான் நீங்கள் இருக்குது. அதுவும் ஒரு கிடா குட்டி தான், அந்த வெள்ளை கிடா. காட்டுறன் கிட்டே விட்டு போயிட்டு. ஸோ இந்த வெள்ளை கிடா சனன் போட்டது. அப்புறம் நம்மளோட இந்த மற்ற சனன் கிடா, இதுவும் சனன் போட்டு தான். 3 குட்டி போடுற ஆடு இருக்கலையே நம்மளோட, அதோட குட்டி. எங்கே ஓடுறேன் ஏறு, கொஞ்சம் காட்டும். பாரு, நல்ல உஜாராக இருக்குது. ஸோ அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஆடு மேய்க்கிறது இங்கே தான் அவுத்துட்டு மேய்ப்போம். பெண்ணுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு 50 ஏக்கர் இருக்குது, ஃபுல்லாகவே காடு தான். ஸோ அதனால் நமக்கு சாப்பாடுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் மழை காலத்துக்கு கொலை வெட்டி கட்டுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய பட்டி உடஞ்சி விழுந்துருந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்து செஞ்சு எடுத்தாச்சு. பழைய அதே தூண்களை போட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி
ஆடாமல் செஞ்சு எடுத்துட்டோம். ஓ ஓ ஓ ஓடாது ஓடாது. ஸோ ஓகே மக்களே, நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 டேஸில் நான் வந்து உங்களுக்கு என்கிட்ட ஒரு உண்ணி மருந்து ஒன்றுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆடு வளர்க்குறவங்களுக்கு கால்சியம்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்ணி மருந்து, விட்டமின்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன உண்ணி மருந்து கொடுத்துருக்காங்க இந்த முறை, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி அந்த உண்ணி மருந்தை யூஸ் பண்ணி ஆட்டு உடம்புல உள்ள எல்லா உண்ணிகளையும் வந்து கொல்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டிடுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். நான் அந்த வீடியோ போட்ட கைக்கு உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இன்னொரு 3 டேஸில் மறுபடியும் புதிய வீடியோடி சந்திப்போம்.